Hi students. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோல லெசன் 9 வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கும் அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட்ல வந்து என்ன பேஜ் லேஅவுட்டோட பர்பஸ் என்னன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் கரெக்டா ப்ராப்பரா லேஅவுட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இல்லைன்னா நீட்டா இருக்காது இல்லையா? அதுல பேஜ் ஓரியன்டேஷன், மார்ஜின் சைஸ், பிரிண்ட் டைல்ஸ், பேஜ் பிரேக்ஸ் இருக்கு. பேஜ் ஓரியன்டேஷன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரைட் ரெண்டு ஓரியன்டேஷன் இருக்கு. லேண்ட்ஸ்கேப்னா ஓரியன்டேஷன் வந்து ஹரிசாண்டலா இருக்கும். போர்ட்ரைட்னா ஓரியன்டேஷன் வந்து வெர்டிகலா இருக்கும். மார்ஜின் சைஸ் எப்படி வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் வந்து நேரோவா வேணும்னா ஆக்சுவலா வந்து எக்ஸல்ல வந்து என்ன இருக்கும்னா நார்மல் இருக்கும். அது வைடு பண்ணிக்கலாம், இல்லாட்டி நேரோ பண்ணிக்கலாம். ஓகேவா? பேஜ் பிரேக்கும் பண்ணிக்கலாம். பேஜ் பிரேக்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல்ல வந்து ஒவ்வொரு பேஜுக்கு ஒவ்வொன்னு வரும். இல்ல எனக்கு வந்து தேவையான அளவு மட்டும் ஒரு ஷீட்ல கொடுங்கன்னு நம்ம பேஜ் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒர்க் புக்ல இருக்கிற ஒரே ஷீட்டை டிஃப்ரெண்ட் பேஜஸ்ல பிரிண்ட் பண்ண இருக்கு. அது நீங்க ஹரிசாண்டலாவும் பேஜ் பிரேக் பண்ணலாம், வெர்டிகலாவும் பேஜ் பிரேக் பண்ணலாம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எக்ஸல் ஷீட்ல பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம பேஜ் லேஅவுட்டுக்குள்ள போறோம். பேஜ் லேஅவுட்ல ஓரியன்டேஷன் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு. போர்ட்ரேட்ல மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ஜின் சைஸ் இருக்கு. மார்ஜின் வந்து எப்போதுமே நார்மல்ல இருக்கும். ஆனா நம்ம வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம நேரோ கொண்டு வந்துக்கலாம். அப்படின்னா தான் ஃபுல்லா தெரியும். லேஅவுட்டை மாத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல போறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து இப்ப பாருங்க பிரிண்ட் வியூங்கிறது இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிரிண்ட் வியூ பார்த்துக்கோ, அது இங்கேயே பார்த்துக்கோங்க. பிரிண்ட் வியூல நம்ம என்னெல்லாம் அந்த எக்ஸல் ஷீட்ல இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. கடைசி வரைக்கும் வரணும், ஃபீஸ் வரைக்கும் வரணும் நம்மளுக்கு பிரிண்ட் எடுக்கும் போது. இப்ப நான் வந்து இதை பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 சப்ஜெக்ட் தான் வருது இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னா என் ஓரியன்டேஷனை வந்து லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்ல பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபீஸ் வரைக்கும் வந்துருது. இன்னும் எனக்கு கொஞ்சம் கிளியரா இடம் வேணும்னா இங்க நார்மல் மார்ஜின்ஸ் இருக்கு. இதை வந்து நான் நேரோ பண்ணாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் கூட நான் போட்டுக்கலாம் பாருங்க. ஃபீஸ் பக்கத்துல இன்னொரு காலம் ஆட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இப்ப நார்மல்லயே எல்லாமே கிடைச்சிருச்சு. ஓகேவா? லேண்ட்ஸ்கேப் அது ஓரியன்டேஷனை மாத்திக்கலாம். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ நம்ம பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டா பாத்துக்கலாம். அடுத்தது வந்து அடுத்த லெசன்ல வந்து மெர்ஜ் செல்ஸ், சென்டர் செல்ஸ், கரன்சி ஃபார்மட்டிங் இருக்கு. இப்ப வந்து மெர்ஜ் செல்ஸ்னா என்ன அப்படின்னா ரெண்டு செல்ல மெர்ஜ் பண்றதுக்கு பேர் தான் மெர்ஜ் செல்ஸ். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் டேட்டா ஷீட்னு. இங்க நான் உங்களுக்காக இன்னொன்று இது மெர்ஜ் பண்ணி சென்டர் பண்ணியிருக்கேன் நான். இப்ப இன்சர்ட் கொடுத்து இந்த இதை எப்படி பண்ணேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. டிலீட் கொடுத்துறேன், இது கிடையாது. இப்ப நான் இந்த போய் இங்க இடத்துல டேட்டா ஷீட்னு அடிச்சேன்னா ஸ்பில் ஆகுது பாருங்க. என்னோட ஹெட்டிங் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கணும்னா அது எது என்ன டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும் இல்லையா? இப்ப டேட்டா ஷீட் ஃபார் மார்க், டேட்டா ஷீட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு நான் அடிக்கும் பொழுது 3 செல்ல வந்துருது. அப்படி வரக்கூடாது. இந்த லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல பாருங்க, டேட்டா ஷீட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்கு. சரி, நம்ம wrap டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா wrap பண்ணனா அந்த ஃபர்ஸ்ட் செல்ல மட்டும்தான் வருது. அதுவும் நல்லா இல்ல பாக்குறதுக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செல் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இது வரைக்கும் மெர்ஜ் பண்றேன். ஹோம்ல போய் எல்லாத்தையும் எப்படி மெர்ஜ் பண்ணணுமோ அதுல போய் செலக்ட் பண்ணிட்டு ஹோமை கிளிக் பண்ணலாம். மெர்ஜ் அண்ட் சென்டர்னு இருக்கு. இங்க பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெர்ஜ் அக்ராஸ், மெர்ஜ் செல்ஸ். எனக்கு மெர்ஜ் பண்ணி சென்டர் வந்தா இப்ப நல்லா இருக்கா? இப்ப பாருங்க இந்த எக்ஸல் ஷீட்டோட ஹெட்டிங் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து மெர்ஜோட பர்பஸ். நம்ம எப்படி வேணாலும் நீங்க டேபிள் ஃப்ரேம் பண்ணும் பொழுது எப்படி வேணாலும் நீங்க அதை மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல 4ஐயும் நம்ம மெர்ஜ் பண்ணணும், ரோல் நம்பரையும் நேமையும் மெர்ஜ், எந்த செல்ஸையும் நீ வேணாலும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சென்டர் செல்ஸ். சென்டர் செல்ஸ்னா இப்ப இது எல்லாமே நான் சென்டர் செல்ஸ்ல தான் வச்சிருக்கேன். இந்த செல்ல மார்க்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஆக்சுவலா நம்ம டைப் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டைப் பண்ணும்போது இப்படி இருக்கும் பாருங்க, இப்படிதான் மார்க் இருக்கும். ஓகேவா? ஆனா மார்க் இப்படி ஒரு ஓரமா போனா நல்லா இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஹோம்ல போய் இந்த மேல இருக்கிற ஒரு டாப்ல இங்க ஒரு ஐகான் இருக்கு பாருங்க, அலைன்மெண்ட் ஐகான். அதுல போய் சென்டர் கொடுத்தேன்னா இந்த செல் எல்லாம் சென்டர் ஆயிடும். ஆனா பாருங்க இந்த நேம் சென்டரா இருக்கிறது நல்லா இல்ல. அதுக்காக நான் என்ன பண்றேன், நேம மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட்ல கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? ஆனா இதெல்லாம் வந்து சென்டர்ல தான் இருக்கணும். அதனால ஹெட்டிங்ஸை சென்டர் பண்ணிக்கிறேன். காட் இட். இப்ப நேம் எல்லாம் லெஃப்ட் சைட்ல வந்துருச்சு, மார்க்ஸ் எல்லாம் வந்து சென்டர் ஆயிடுச்சு. இதுதான் வந்து சென்டர் செல்ஸ்ங்கிறது. அடுத்தது கரன்சி ஃபார்மட்டிங். கரன்சி ஃபார்மட்டிங்னா என்னன்னா இப்ப ஃபீஸ் கட்டியிருக்காங்க இங்க. இந்த ஃபீஸ் கட்டும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா
இது என்ன வேல்யூல, ருபீஸ்ல இருக்கா டாலர்ஸ்ல இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் நம்ம ருபீஸ்ன்னு போடணும் அப்படின்னா ஹெட்டிங்லயும் நீங்க ருபீஸ்ன்னு போடலாம். அதே சமயத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதெல்லாம் எனக்கு ருபீஸ் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இங்க நம்பர்ன்னு இருக்கு பாருங்களேன், இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும் நம்பர். இந்த இடத்துல பாருங்க கரன்சின்னு ஒண்ணு இருக்கா, 3வது காலம் ஜெனரல் நம்பர் கரன்சி. இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன கரன்சி வேணும், ஐஎன்ஆர்னு போட தேவையில்லை, சிம்பிள் போட்டா போதும் அப்படின்னா சிம்பிள். டெசிமல் பிளேஸ் போடணும்னாலும் டெசிமல் பிளேஸ், அதாவது பக்கத்துல டாட் வச்சு 2 0 வரும்ல, அப்பதானே 50 பைசே அந்த பைசே எல்லாம் தெரியணும்னா அதை போட்டுக்கலாம். டெசிமல் பிளேஸ் வேண்டாம்னாலும் நீங்க இதெல்லாம் இங்க கரெக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும். இப்ப எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்ல நம்ம பிரான்ச் ரொம்ப இடத்துல இருக்கும். இந்தியால வச்சிருப்பீங்க, யூஎஸ்ல வச்சிருப்பீங்க, சைனால வச்சிருப்பீங்க, ஜப்பான்ல வச்சிருப்பீங்க. அப்ப அந்தந்த கரன்சிக்கு தகுந்த மாதிரி போடும் பொழுது நம்ம அந்தந்த கரன்சியை ஃபிட் பண்றது ஈஸியா எக்ஸல் ஷீட்ல முடியும். அது ஈஸியா பண்ணிடலாம். அதுதான் இந்த இடத்துல கரன்சி ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்றது. அடுத்த லெசன் பாத்தீங்கன்னா merge cells. இது ரிவைஸ் பண்ணிடுவோம். mergeனா 2 or cells are required. merge cells. merge cell பண்ணும் பொழுது 2 செல்ல merge பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் செல்ல இருக்கிறது மட்டும்தான் மோஸ்ட்லி இருக்கும். அதனால நீங்க merge பண்றதுக்கு முன்னாடி என்ன டேட்டான்னு செக் பண்ணிட்டு merge பண்ணணும். ஏன்னா 2வது செல்ல இருக்கிறது delete ஆயிரும் சில சமயம் அந்த கண்டென்ட். அதனால நம்ம பார்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரன்சி ஃபார்மட் சொல்லியிருக்காங்க. கரன்சி ஃபார்மட்ல வந்து டெசிமல் பாயிண்ட்ஸும் அலைன் பண்ணிக்கலாம். கரன்சி சைன் அந்த நம்பர்ஸ் போட்டு இப்ப நான் போட்டு காமிச்சேன்ல அதுதான். இப்ப வந்து இந்த கரன்சி சைன் வந்து வேற இதுல போடும்போது அது அலைன் ஆகாது. அங்கங்க நம்ம அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன கரன்சி வேணுமோ நம்ம ஃபிட் இன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் லெசனுக்கு போலாம். பிரிண்ட் வியூக்கு போறோம். பிரிண்ட் வியூ தான் ரொம்ப முக்கியம் இதுல. பிரிண்ட் வியூல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இப்ப இந்த டேட்டா எல்லாம் டைப் பண்ணியாச்சு. இதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஆனா பாருங்க கீழே எல்லாம் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இப்படி பிரிண்ட் பண்ண முடியாதுல்ல நானு. அப்ப நான் பிரிண்ட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. கண்ட்ரோல், இப்ப நான் இதை செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் P கொடுத்தேன்னா பிரிண்ட் ஆப்ஷன் வருது. இப்ப இதுல என்ன இருக்கு, இந்த ஆக்டிவ் ஷீட் இதுல என்ன தெரியுதோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா கீழே இருக்கிறதெல்லாம் அன்ஃபில்டா இருக்கு, இது எனக்கு வரக்கூடாது. அப்ப நான் செலக்ட் பண்றதை மட்டும் பிரிண்ட் பண்ண அப்படின்னா பிரிண்ட் செலக்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன ஃபில் பண்ணிருக்கணும் அது மட்டும் வரும். ஓகேவா? இல்ல நான் எனக்கு ஃபுல்லா நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்டையர் ஒர்க் புக்கே நீங்க பிரிண்ட் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். ஆனா என்ன ப்ராப்ளம் ஆயிடும், ஒர்க் புக்ல நீ ஒரு 4 ஷீட் வச்சிருந்தேன்னா எல்லா ஷீட்டுமே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். அது கரெக்டா எல்லாமே செட்டா இருந்தா மட்டும் தான் பிரிண்ட் அவுட் கொடுக்கணும். இல்லாட்டி பேப்பரும் வேஸ்ட், எல்லா டைமும் வேஸ்ட். ஆக்டிவ் ஷீட் மட்டும் அந்த ஒரு ஷீட் மட்டும் பிரிண்ட் அவுட் கூட நீங்க எடுக்கலாம். ஓகேவா? இங்க நம்ம பெஸ்ட் என்னன்னா, நம்ம என்ன நீங்க எல்லாமே ரெடியா வச்சிருந்தீங்கன்னா ஷீட்டா பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். அந்த ஒரு ஷீட்டை மட்டும் பாதிதான் ஃபில் ஆயிருக்கு, நம்மளுக்கு எனக்கு இந்த டேட்டா மட்டும் போதும் அப்படின்னா பிரிண்ட் செலக்ஷன் மட்டும் கொடுத்து பிரிண்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ பிரிண்டர் வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பண்ணலாம். நீ பிரிண்ட்ல என்னெல்லாம் பண்ணலாம்னா, ஷீட்டை பிரிண்ட் அவுட் பண்ணலாம், என்டையர் ஒர்க் புக்கையும் நீ பிரிண்ட் அவுட் பண்ணலாம், எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் செலக்ஷனையும் நீ பிரிண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டிங். அது ரொம்ப தேவை நம்மளுக்கு. இப்ப சார்ட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா, சார்ட்னா என்னன்னா ஃபில்டர் பண்றோம். எனக்கு எது தேவையோ அதுபடி எனக்கு வேணும் அப்படிங்கிறது. இப்ப எனக்கு வந்து இங்க நேம் வந்து நான் சார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ABCD அப்படி கரெக்டா இருக்கு இல்லையா? அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா நேம் படி சார்ட் பண்ணனாலும் எல்லாம் நேம் படி சார்ட் பண்ணும். இப்ப நம்ம வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எது சார்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா, இந்த பார்ட் 5 சார்ட் ஆகாம இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு இந்த பார்ட் 5 NSS ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனி அந்தபடி, அப்புறம் RRC ஃபுல்லா கொடுங்க அப்படின்னு சார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம கம்பெனிஸ்லயும் இது யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப கம்பெனிஸ்லயும் உனக்கு டேட்டா வந்து எப்படி வேணாலும் நீ எந்த காலம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் பார்ட் 5 பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி கண்ட்ரோல் ஏவே கொடுக்கலாம். அன்ஃபில்டு டேட்டா இருக்கு, நம்ம வேணா இப்ப அந்த அன்ஃபில்டு டேட்டாவை டிலீட் பண்ணிடுறேன். இல்லைன்னா அந்த அன்ஃபில்டு டேட்டா வந்துட்டே இருக்கும்ல நம்மளுக்கு. இப்ப இந்த டேட்டாவை சார்ட் பண்ண போறோம் நம்ம. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு சார்ட் பேஸ்ட் ஆன் ஹோமுக்கு போறோம். இந்த இடத்துல பாருங்க சார்ட் அண்ட் ஃபில்டர்னு இந்த ரைட் சைட் கார்னர்ல இருக்குல்ல, அதை கிளிக் பண்றேன். அப்ப வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் நீ நம்ம அமௌண்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம இப்போ அமேசான்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உனக்கு எப்படி வேணும்னு ஃபில்டர் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் சார்ட்டிங். இல்ல கஸ்டம் சார்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸ்மால்ல இருந்து லார்ஜஸ்ட் சார்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம், லார்ஜஸ்ட் இந்த ஸ்மால் சார்ட் பண்ணி அது நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. கஸ்டம் சார்ட் தான் தேவைப்படும். எப்படி உனக்கு நேம் படி சார்ட் பண்ணணுமா, நம்ம என்ன சொன்னோம், பார்ட் 5 படி எனக்கு சார்ட் பண்ணு அப்படின்னு அந்த பார்ட் 5 காலம் அதுல வருது பாத்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்ப பாருங்க லியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துருச்சா.
NSS ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்து வந்துருச்சு. RRC ஸ்டூடெண்ட் ஈஸியா சார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட இது எதுவுமே மாறாது. நீ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணினா அதுக்கு நேரம் இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ் அந்த மார்க்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்ப நான் வந்து இந்த இல்ல எனக்கு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் நேம் படி சார்ட் பண்ணு அப்படின்னா நான் திருப்பி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹோமுக்கு போறேன். சார்ட்ல வந்து கஸ்டம் சார்ட் கொடுத்து ஆஸ் பர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் நேம் படி எனக்கு சார்ட் பண்ணுங்க அப்படின்னா நேம் படி சார்ட் ஆயிடும். ஓகே, எந்த காலம் ஆனா செலக்ட் பண்ணிடு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சார்ட் பண்ணும்போது நேமை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் மாறி போயிடும். இது சார்ட் ஆயிடும். இப்ப நான் பார்ட் 5 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு பார்ட் 5 படி சார்ட் பண்ணுங்க அப்படின்னா எல்லாமே தப்பா போயிடும். கஸ்டம் சார்ட் கொடுத்தேன்னா பாருங்க, எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன் கேக்குது பாருங்க. அப்ப என்ன ஆயிடும்னா இந்த டேட்டா எல்லாம் அந்த நேமுக்கு நேரம் ஈக்குவலா வராது. அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே சார்ட் பண்ணும்போது நம்ம சார்ட் பண்ற டேட்டா ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஹோமுக்கு போய் சார்ட் அண்ட் ஃபில்டர் இந்த ரைட் சைட் கார்னர்ல இருக்கிறதுல ஹோம் ரிப்பன்ல இருக்கிறத எடுத்து கஸ்டம் சார்ட் கொடுத்து எந்த காலம் படி நேம் படி சார்ட் பண்ணணுமா, பார்ட் 5 படி ஸ்டார்ட் பண்ணணுமா, இங்கிலீஷ் மார்க் படி ஸ்டார்ட் பண்ணணுமா, இங்கிலீஷ்ல யார் ஃபர்ஸ்ட்னு எனக்கு தெரியணும். அப்ப இங்கிலீஷ் மார்க் படி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணனா இங்கிலீஷ் மார்க் வந்துடும். ஸோ இங்கிலீஷ்ல வந்து லோவஸ்ட் டு ஹையஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் நான் செலக்ட் பண்ணாம விட்டுட்டேன். இந்த 4 இந்த 2 செலக்ட் பண்ணாம விட்டுருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? செலக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும் 99ன்னு. இப்ப நம்ம திருப்பி இதை ரீடூ பண்ணுவோம். இதை ஃபுல்லா நான் செலக்ட் பண்றேன். ஹோமுக்கு போறேன். சார்ட் பண்றேன். கஸ்டம் சார்ட் பண்றேன். சார்ட் பேஸ்ட் ஆன் தி இங்கிலீஷ் மார்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இப்ப போய் பாருங்க, இங்கிலீஷ் மார்க் 99 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். யார் கம்மியோ அப்படியே வந்திருக்கு. இதை நீங்க ரிவர்ஸ்லயும் போடலாம். யார் ஹையஸ்ட் மார்க்கோ அதை மேல கொடுங்கன்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதுதான் சார்ட்டிங். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது பிரிண்ட் வியூ பார்த்துட்டோம், சார்ட்டிங் பார்த்துட்டோம். ஸோ பிரிண்ட் வியூல நம்ம என்ன சொன்னேன் நான், யூசர்ஸ் கேன் ப்ரிவ்யூ, அதாவது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூனா நான் பார்த்துக்கலாம் எப்படி பிரிண்டிங் வரப்போகுது அப்படின்னு நீ பார்த்துக்கலாம். அதனால நீ பேப்பர் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சார்ட்டிங் டேட்டா பார்த்துருக்கோம். டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணி அதுவே ஒரு செகண்ட்ல கொடுத்துரும். டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணி இப்ப பல்க் ஆஃப் டேட்டா வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்லயே சொல்லணும்னா சில சமயம் இந்த யுமிஸ் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஆதார் கிளிக் ஆகல அப்படி இல்லாம எல்லா டிபார்ட்மெண்டோடதும் இருக்கும், எல்லா காலேஜோடதும் இருக்கும். அழகா செலக்ட் பண்ணி குந்தவிநாச்சியாரோடது மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுன்னா கொடுக்கும். குந்தவிநாச்சியாரோடதுல வந்து ஹிஸ்டரி டிபார்ட்மெண்டோடது மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்கன்னா கொடுக்கும். ஈஸியா நம்ம பாத்திரலாம். நீங்க அந்த எக்ஸல் ஃபைல டவுன்லோட் பண்ணி பாத்துட்டேன்னா உன் பேர் இருக்கா இல்லையா இருக்கும். பல்கா இருக்கிற டேட்டால கரெக்டா நம்மளுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் பாத்துக்கலாம். அதுதான் சார்ட்டிங் டேட்டாவோட யூசஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன். டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கு எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இப்படி இருக்கு. ஹெட்டிங்ல வந்து நேம் பார்ட் 5 இங்கிலீஷ்னு இருக்கு. இது வந்து எனக்கு கொஞ்சம் வெர்டிகலா வேணும் அப்படின்னா, இப்ப பார்ட் 5ங்கிறது ஹரிசாண்டலா இருக்கு. இடம் பத்தாம இருக்கலாம் சில இதுக்கெல்லாம். நம்ம அப்பெல்லாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நெருக்கி வைக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம இவ்வளவு இந்த நேம்னால தானே வருது அப்படின்னு அப்ப நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து கொஞ்சம் ஃபார்மட் செல்ஸ்ல போய் அலைன்மெண்ட்டுக்கு போறேன். ஓகேவா? அலைன்மெண்ட்ல போய் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் பாருங்க, இந்த இடத்துல காமிச்சிருக்கா டெக்ஸ்ட்னு இப்படியும் அடிக்கலாம் இப்படியும் அடிக்கலாம். சோ நான் டெக்ஸ்ட்னு இப்படி கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி வந்துடும். ஓகேவா? எல்லாத்தோடதும் மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். நீங்க அலைன்மெண்ட்ல போய் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் வந்து எல்லாம் இப்படி கொடுங்க, அப்ப எனக்கு பேஜ் ஆவது சேவ் ஆகும் அப்படின்னா இப்படியும் கொடுக்கலாம். புரியுதா? இந்த டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் மெயின்லி ஹெட்டிங்க்கு கொடுப்போம் நம்ம. இப்ப எனக்கு இந்த ஷீட்டோட இது வந்து இவ்வளவு குறையுதா, இப்ப நான் குறைச்சுக்கலாமா? ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது, டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ நம்ம டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் போகும்பொழுது பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதையும் பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே ஹரிசாண்டலா இருக்கும். டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் எவ்வளவு டிகிரி அது சாஞ்சு இருக்கணுங்கிறது இங்க இருந்து கொடுக்கலாம். நீங்க பார்டர்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபாண்ட்ஸ் பார்த்திருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு. இதுதான் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மட்டிங் பெயிண்டர். சோ இந்த ஃபார்மட்டிங் பெயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஈஸியா நீங்க ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ், பார்டர் ஸ்டைல் இது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? அதையே அது அந்த மாதிரி ஈஸியா ஃபார்மட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஹெட்டிங், ஹோமுக்கு போய் நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இது ரெட் கலர், இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பளிச்சுன்னு தெரியற மாதிரி. இது வந்து டெக்ஸ்ட் கலரு. பார்டர் கலரே இந்த காலம் கலரே மாறணும்னா இப்படி கொடுக்கலாம். ஓகேவா? இப்படி எல்லாம் கொடுத்துக்கலாம். ஃபார்மட் பெயிண்டர் இது நம்ம பார்த்தோம். எந்த இடத்துக்கு வேணாலும் கொடுக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். டெம்ப்ளேட்ஸ்ல இருக்கிற கலரை மாத்தி கொடுக்கலாம். இவ்வளவும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா?
இதுதான் ஃபார்மட்டிங் பெயிண்டர். டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் நம்ம பார்த்துட்டோம். If the users want to change the way the data appears in the cell, you can rotate font angle or change the text alignment. எப்படி வேணாலும் இதுல கொடுத்துக்கலாம். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன்லயே இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இதுலயே வந்து ரோ சைஸ் கொஞ்சம் நான் பெருசு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் இதோட அண்டு கொடுத்தனா பழைய பொசிஷனுக்கு வந்துரும். இப்ப இதுல ரோஸ் எல்லாம் கொஞ்சம் சைஸ் மாத்தணும்னா அதை செலக்ட் பண்ணி இந்த லெஃப்ட் சைட்ல நம்பர் போட்டிருக்காங்கல்ல, அந்த இதை ரோ நம்பரை கிளிக் பண்ண அப்படின்னா ரோ ஹைட்ன்னு இருக்கு. இந்த ரோ ஹைட்டை கிளிக் பண்ணி நான் இங்க டைப் பண்ணி 35 கொஞ்சம் ரோ பெருசாக்கு அப்படின்னா பெருசாயிடுச்சு பாருங்க. ஆனா ரோ பெருசானப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துருச்சு. இது பாக்குறதுக்கு நல்லா இல்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ரோ ஹைட்டை பண்ணத ஹோம்ல போய் இந்த இதற்கு பாருங்க, இதுதான் இந்த இடத்துலதான் நீங்க பாத்தீங்க. இப்ப அலைன்மெண்ட்ல பாத்தீங்க, மேலையும் கொடுக்கலாம், எல்லாம் மேல போயிடுச்சா செல்லுல. அடுத்தது சென்டர் பண்ணி கொடுக்கலாம், கீழையும் கொடுக்கலாம். இப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து இப்ப சென்டர் பண்ணி இதை அழகு பண்ணிருக்கேன். ஓகே, இதுதான் செல்ஸ் படிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல இருக்கு. இங்க பாக்குறோம்ல டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன்ல இங்க எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான். சோ டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன்ல ஒரு செல்லுக்கு நடுவுல வேல்யூஸ் எப்படி வரணும் அப்படிங்கறதும் காமிக்கலாம். அந்த டேட்டா டெக்ஸ்டோட டைரக்ஷனையும் காமிக்கலாம், வர்டிகலா ஹரிசாண்டலான்னு காமிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த லெசன்ல நம்ம பார்த்தது. ஸோ லெசன் 2ல லெசன் 12 வரைக்கும் நம்ம இப்ப பார்த்துட்டோம். லெசன் 12ல டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் அண்ட் ஃபார்மட் பெயிண்டர் வரைக்கும் பார்த்துட்டோம். தேங்க்யூ கேர்ள்ஸ்.